ஹலோ கைஸ், வெல்கம் டு another வீடியோ. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, கிராணி கேம் விளையாட போகிறோம். இந்த கேம் இப்போ எப்படி இருக்குது நம்ம விளாண்டு பார்ப்போம். இந்தமாதிரி நம்ம சேனல் நிறைய கேம்ஸ் இந்த மாதிரி வீடியோலாம் வரும். இந்த வீடியோலாம் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்கோங்க. நம்ம வாங்க ஸ்டோரிக்கு போவோம். இந்த கேமில் ஸ்டார்டிங்கில் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு பெட்லேருந்து ஃபஸ்ட் எந்திரிப்போம். இந்த கேமோட மெயின் கான்செப்டே அந்த கிராணி தான். அந்த கிராணி வந்து நம்மளை அட்டாக் பண்ணோம். அதுக்கிட்ட தப்பிக்கிறது அந்த கேமு. இப்போ ட்ராவை திறந்து வச்சுருக்கான்னு பார்ப்போம். இதில் ஏதோ எழுதியிருக்கு, என்ன எழுதிருக்கு பார்ப்போம். லிவ் திஸ் ஹவுஸ், இந்த ஹவுஸ் விட்டு வெளில போகணும். இதுதான் அந்த கேமோட மெயின் கான்செப்டே. பீரோ திறந்து பார்த்தலாம் ஒன்றுமே இல்லை. சரி, இப்போ நம்ம கிராணி எப்படியாச்சும் வர வைக்கணும். கிராணி இங்கே இல்லை, இது தள்ளி விட்டுட்டு நான் சொல்கிற ட்ரிக்கை ஃபாலோ பண்ணுங்கள். வேகமாக போய் கட்டலுக்கு நுழைஞ்சிங்கன்னா கிராணி வரும். கிராணி வரப்போ நான் சொல்கிற மாதிரி பண்ணுங்கள். நான் இன்னும் வரலையே. கிராணி வந்தோடனே அந்த கடலுக்கு மேலே ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, நான் சொல்கிற மாதிரியே அது பண்ணுங்கள். நான் பண்ணுற மாதிரியே கிராணி வந்துடுச்சு. சுற்றி சுற்றி பார்க்குது என்ன சவுண்டுன்னு. இப்போ அதை கிளிக் பண்ணி இப்படி வந்தீங்கன்னா கிராணி இப்படியே ஸ்டெக் ஆகிடும். இதுதான் கிராணி, பார்த்துக்கோங்க. இதை பார்க்குறதுக்கே பயங்கரமாக இருக்காங்க. இது கையில் இருக்க பேட்டை வச்சு நம்மளை அடிச்சு கொண்டுறோம். இது நம்ம கிராணிக்கிட்ட இப்போ தப்பிச்சாச்சு. இதுக்கு மேலே நம்ம இந்த வீட்டிலேருந்து தப்பிக்கணும். இந்த பீரோ வந்து பார்த்தா ஒன்றுமே இல்லை. இதுக்குள்ளே வச்சுருக்கான்னு பாருங்கள். இதுக்குள்ளேயே ஒன்றுமே இல்லை. இங்கே ஒரு பீஸ் இருக்குது. இது பெயிண்டிங் பீஸ் வந்து இந்த கிராணி ஒன்று சேர்க்குறது. அது கிராணி கீழே ஒரு வால்பேப்பர் இருக்கும், அதுக்கு இந்த பீஸ் எடுத்துக்கலாம். கீழே நான் பண்ணுற மாதிரி ட்ராப் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அடுத்த ரூமுக்காக திறந்து உள்ளே போவோம். இங்கே வச்சுருக்கான்னு பார்ப்போம். இங்கேயும் ஒன்றும் இல்லை. நமக்கு ஒரு பேட்ரி கிடச்சிருக்கு. ட்ராவோலையும் ஒன்றும் இல்லை. இப்போ பேட்ரி எடுத்துகிட்டு போயிடுவோம். நான் போடுற மாதிரி அதே பேட்டரியை அதே இடத்துல கீழே போட்டுருங்க. ஏன் போடுறேன்னா பின்னாடி தெரியும் உங்களுக்கு. இங்கே ஒரு பீஸ் இருக்குது, பெயிண்டிங் பீஸு. இது எடுத்து போய் கீழே போட்டுவோம். கீழே விழுந்துருச்சு. நமக்கு இப்போ வேறு ஏதாச்சும் கிடைக்குதுன்னு திரும்பி போய் பார்ப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அட்டையை வச்சு ஒரு பூமை மறைச்சிருப்பாங்க. அந்த ரூமை தள்ளி விட்டு போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு படிக்கட்டிலாம் இருக்கும். நம்ம இந்த ரூமை அப்புறம் பார்ப்போம். அடுத்த ஒரு ட்ராவர் இருக்குது. இது திறந்தா ஒரு கட்டிங் மிஷின் இருக்குது, அதை நம்ம சுட்டுவோம். இப்போ இதையும் போய் கீழே போட்டுருவோம். வேறு ஒன்றும் இங்கே இல்லை. போய் கீழே போட்டுருவோம். அடுத்ததெல்லாம் திரும்பி நம்ம அந்த அட்டையை தள்ளி விட்டோம்ல, அந்த ரூமுக்கு போவோம். அந்த ரூமை போய் பார்த்தா ஒரு படிக்கட்டு ஒன்று இருக்குது. சரி, நம்ம அது கீழே இறங்குவோம். இங்கேயும் ஒரு அட்டை இருக்குங்க. இந்த ஒரு ட்ராவருக்கு திறப்போம். திறந்துரு. சீசி, இது என்னது? இது என்னன்னு தெரியல, பார்க்க ஆணி மாதிரி இருக்குது. இந்த ரூமில் வச்சுருக்கோம், பார்ப்போம். இது எப்படி போகிறது? கீழே குனிஞ்சு போகணுமா? ஓ, நமக்கு ஒரு கன்னோட பேக் பார்ட் கிடச்சிருக்கு. இந்த பேக் பார்ட் எடுத்துகிட்டு நம்ம போவோம். இங்கேயும் ஒரு படி இறங்க விட்டு இங்கேயும் ஒரு படி இருக்குது. இங்கேயும் சின்னதாக இருக்கா. இது என்னது? இது என்னதுன்னு தெரியல. எடுத்து வர மாட்டேங்குது. சரி, நம்ம திரும்பி மேலே போவோம். இந்த ரூமுக்கு போய் பார்ப்போம். இப்போ இது என்ன பாக்ஸ் பார்க்குறக்கே ரத்தமாக இருக்குது. முன்னாடி போய் பார்ப்போம். இது ஒரு சீக்ரெட் டோர். கிராணியை பார்த்துக்கோங்க, வயசான கிராணியாக இருக்கம்பல இருக்குது. இங்கே ஒரு ரூம் இருக்குது. இந்த ரூம்லேயும் ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம வெளில போவோம். இது என்னது? எம்டி பவுல். அட, காக்கா என்ன கொத்துது? இதுலேயே ஒன்றுமே இல்லை. இது நான் கீழே ஓப்பன் பண்ணுற கதவு மாதிரி இருக்குது. அதுவும் எம்டியாக இருக்குது. சரி, படிக்கட்டு. எத்தனை படிக்கட்டு? இங்கேயும் கீழே குனிஞ்சு போகணுமா?
எத்தனை படிக்கட்டு கீழே கீழே குனிஞ்சு குனிஞ்சு போயிட்டுருக்குதா இருக்குது. இந்த ரூமும் லாக்கில் இருக்குது. சரி கீழே குனிஞ்சுப்போம். மேலே பார்த்தீங்கன்னா இடம் இருக்குது, திறப்போம். ஆனால் எப்படி மேலே இருக்குதுன்னு தெரியலையே. சரி வாங்க வந்த வழியில் போவோம். ஒன்றுமே கிடைக்கல. சரி படிக்கட்டில் ஏறுவோம். திரும்பி வந்த வழியில் போக வேண்டியதான். இப்போ நம்ம அடுத்த கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறோம். அங்கேயும் இதேமாரி ஒன்று இருக்கும். ஓ இதை மறந்துட்டோமேப்பா. இது எடுத்தாச்சு. கீழே போகிறோம். ஒன்று நான் போயிட்டு வந்து எடுத்துக்கிறேன். கீழே தள்ளி விட்டு போகிறோம். இப்போ நம்ம வீட்டுக்கு கீழே இருக்கோம். இதுக்கும் கீழே தான் கார் பார்க்கிங் இருக்குது. அடுத்து நம்ம அந்த இடத்துக்கு தான் போகிறோம். இப்போ திரும்பி நம்ம எதுக்கு இங்கே வந்திருக்கோன்னா இந்த கன்னோட பாட்டு எடுக்க தான் வந்திருக்கோம். இப்போ இதை எடுத்துகிட்டு நம்ம போகிறோம். முதல்ல எந்திரிப்போம். இப்போ நான் எங்கே போகிறேன்னா வீட்டோட கீழே பேஸ்மெண்ட்டுக்கு போகிறேன். இங்கேயும் ஒரு படி இருக்குது. கீழே பேஸ்மெண்ட் படிங்கன்னா அந்த ஓல்டு கார் ஒன்று இருக்கும். இது கன்னோட பாட்டு ஒன்று சேர்த்தாச்சு. இப்போ நம்ம இன்னொரு பாட்டை தேடணும். இங்கே ஏதாச்சும் பாட்டு இருக்கான்னு பார்ப்போம். இது என்ன சுவிட்சு? ஆன். ஓப்பன் த டோர். புகை. சுவிட்ச் ஆஃப் பண்ணு. இப்போ போய் பார்ப்போம். இப்போவும் புகை இருக்குது. புகை போயிடுச்சு. ஒன்றுமே இல்லை. இதுதான் ஹீட்ரா? ஃபாரின்லாம் பார்த்தோம் ஹீட்டிங் ரூம் இருக்கும், அந்த மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. அதுதான் நினைக்கிறேன். ஆன் பண்ணி வச்சுட்டு போவோம். இது கார் கீ கேட்குது. முன்னாடி திறப்போம். இந்த துரு பிடிச்ச காருக்கா இவ்வளோ சீனு. கன்னோட இன்னொரு பாட்டு எடுத்துருக்கு நமக்கு. இப்போ நம்ம இதையும் எடுத்துப்போம். எடுத்துகிட்டு போய் அந்த கன்னோட சேர்த்துருவோம். கன்னோட சேர்த்தாச்சு. இப்போ கன்னோட இன்னொரு பார்ட் மிஸ் ஆகுது. அதை மட்டும் எப்படி கண்டுபிடிக்கணும். இங்கே ஒரு பீரோ இருக்குது. இது மறந்துட்டுமே. இதுலேயும் ஒன்றும் இல்லை. இந்த பீரோ தரலாம் வேஸ்ட்டு. வேறு எங்கேயாச்சும் போய் ட்ரை பண்ணுவோம். இது ஒன்றும் இல்லை. இது என்னது? இது சேஃப்டி கீ. சேஃப்டி கீ எங்கே போகிறது? இதை எடுத்துகிட்டு கீழே போவோம். நம்ம கீழே போட்டுருவோம். அடுத்ததான் நம்ம எங்கே போகணும்னா போய் அந்த ஆயில் பாக்ஸ் ஒன்று எடுத்துருவோம். இந்த பக்கத்துலேயே இருக்கே, இந்த ஆயில் பாக்ஸ் எடுத்துகிட்டு கீழே போவோம். அதுதான் அந்த மிஸ்ஸிங் பாட்டு. அந்த மிஸ்ஸிங் பாட்டெலாம் அதில் தான் சேர்க்கணும். இப்போ இந்த கேஸ் ஆயில் கீழே போட்டுருவோம். அடுத்து நம்ம போய் இந்த பெயிண்டிங் இதை ஒன்று சேர்க்க ட்ரை பண்ணுவோம். இங்கேயே பத்திரமா இரு. இங்கே எங்கே வச்சுட்டு போவோமா? இது என்ன? இன்ஜின் பார்ட் இன்னும் கண்டுபிடிக்கல. அந்த கேம் ஆர்டராக விளாடணுன்னா கிராணி வச்சு விளாண்டா ரொம்ப நல்லாயிருக்கு. இப்படி சேர்ந்து ரொம்ப மொக்கையாக இருக்குது. போட்டாச்சு. நம்ம மேலே ஏறுவோம். இதுவும் ஒன்று மறந்துட்டோம். இதையும் எடுத்து அங்கே இடத்துலேயே போட்டுருவோம். எங்கே மாட்டுறது? கீழே போட்டு போவோம். இப்போ கீழேருந்து மேலே வந்துட்டோம். எங்கேயாச்சும் வழி இருக்கா? இந்த இருக்கு. திரும்பி குனிஞ்சு போகணுமா? இது லெட்ரு. இது படிக்கல நேரம் இல்லை. நம்ம உடனே இதுக்கே முடிப்போம். இப்போ நம்ம இதுக்குள்ளேயும் போகணும் போல இருக்குது. கீழே குனிஞ்சுப்போம். நம்ம எல்லா இடத்துலையும் கீழே குனிஞ்சு போகிறதா இருக்குது. இது என்ன சர்வல் மாரி? ஆட்டோமேட்டிக்கா எப்படி தன்னால் திறந்துச்சு? இங்கே ஏதோ சார்ஜ் லைட்டு போட்டு வச்சுருக்காங்க. இது இந்த அசஸ்ங்கிரீட் யூனிட்டியில் வருது தானே? சரி நம்ம அதே மாதிரி அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இதோ தாங்க அந்த மிஷின் இருக்குது. இது நாய் கூட. ஓ நாய் வீடா? அது உடஞ்சி போய் பாலடைஞ்சு வந்துடுற மாதிரி இருக்குது. இது என்னது? ஓ கிராணி நுழைஞ்சிக்கிறதாம்மா. இதையே பூட்டி வச்சுருக்காங்க. பின்னாடி வச்சுருக்கா? பின்னாடி ஒன்றுமே இல்லை. சரி நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் வைப்போம்.
எங்கே போகலாம்? இந்த இடம் இங்கேயே பார்த்துருக்கேன். நான் திறந்தேனே அதுதான் ஐயா. இது டோர் ஓப்பனுமா? என்ன தட்டுது? தட்டுனா கிராணி வந்து திறக்கம்பல இருக்குது. ஜன்னல் ஓப்பனில் இருக்க மாதிரி இருக்குது. இப்போ பெல்லுலாம் கட்டி கொண்டு வச்சுருவாங்கப்பா. ஜன்னலில் ஏறி போய் பார்ப்போம். அவ்வளோதான், வீட்டுக்குள்ளே வந்துட்டோம். கிராணி இங்கே என்ன செல்ஃபு ஓப்பன் பண்ணுவோம். புக்கு இருக்குது. இந்த புக்கு எங்கே இருக்குன்னு தெரியும். இந்த புக்கை நம்ம இப்போ எங்கே போய் எடுத்துகிட்டு போயிடறோன்னா, மேலே ஒரு கோஸ்ட் இருக்கும், அதுக்கிட்ட தான் அந்த புக்கு கொடுக்கணும். இங்கே செல்ஃபில் இருக்குது. செல்ஃப் இங்கேயும் ட்ராவர் இருக்குது. 2 ட்ராவையும் திறப்போம். உள்ளே ஒன்றுமே இல்லை, நமக்கு மொக்கையாக போச்சு. சரி, இங்கே ஒரு கபோர்டு இருக்குது. இது உள்ள இருக்குது பெயிண்டிங் பீஸ். அதான் இல்லையே, பெயிண்டிங் பீஸ் தான். இது திறந்தே உள்ளே போடுவோம் எல்லாத்தையும். அடுத்து என்ன இருக்குது? பெயிண்டிங் பீஸ் எடுத்து உள்ளே போட்டுருவோம். ஒரு ட்ராப் பண்ணு. அடுத்து ஒரு பெயிண்டிங் பீஸையும் எடுத்து உள்ளே போட்டுருவோம். அடுத்து என்ன இருக்குது? ஒரு பெயிண்டிங் பீஸ், அதையும் ட்ராப் பண்ணுவோம். அடுத்து ஒரு பேட்ரி, கார் பேட்டரியும் எடுத்து போய் ட்ராப் பண்ணிடுவோம். அடுத்து கட்டர். ஒரு நிமிஷம், இது மிஷின் வச்சு இது கட் பண்ணி பார்ப்போம். போடு. ஒரு லாக்கை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணிட்டோம். இப்போ அடுத்த லாக்கை எப்படி இது ஓப்பன் பண்ணி வைப்போம். இது ரிமோட்டுங்க. அது என்ன லாக் இருக்குது? அதில் ஒரு பூட்டு ஒன்று இருக்குது. பூட்டை தேடி கண்டுபிடிப்போம். சாவி. இந்த புக்கு எடுத்துகிட்டு போய் நம்ம மேலே ஒரு இது இருக்கும், அது ஒரு கிராணி தான். ஆனால் இந்த கிராணி எதுக்கு கட்டப்பட்டு வச்சுருக்காங்க எனக்கு இன்னும் தெரியாது. இது உங்களுக்கு தெரிஞ்சுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். எங்கே அது? இங்கே தான் இருக்குது. இங்கே எங்கேயோ ஒரு பட்டன் இருக்குமே, இந்த ஒர்க்கு பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா புக் செல்ஃப் எல்லாமே ஓப்பன் ஆகும். இந்த புக் இதில் பேஸ்ட் பண்ணால் இது நான் அந்த ஃபோட்டோவில் பார்த்த கிராணி மாரியாக இருக்குது. வயசான கிராணியாக இருக்குது. சைடு ஃபுல்லாக ஒரே ஃபோட்டோவாக இருக்குது. கிராணியை காப்பாற்றியாச்சு. நம்ம கீழே போவோமா? இந்த கிராணி பார்க்குறதுக்கே ரொம்ப பயங்கரமாக இருக்கே. கீழே போய் பார்ப்போம். ஸோ இந்த ரூம் ஒன்று இருக்கா? இங்கேயும் ஒரு படிக்கட்டு ஏறியாச்சு. இது என்னது? அங்கே பாருங்கள், வீல் சேர்லாம் இருக்குது. இதுவும் ஒரே மாதிரி நுழைஞ்சிக்கிற பாக்ஸு. இது என்ன? ஹேமர் வேணும். இருங்க, இது பிரேக்காக இருக்குது. கீழே பாருங்களேன், இது பார்த்தீங்களா? பயபுள்ள உஷாராக இருக்கணும். இந்த கேம் விளாட்றதுலே செம்மையாக இருக்குது. ஆனால் அந்த கேம் எக்ஸ்பீரியன்ஸு. சரி, நம்ம போவோம். கிராணி, நீ இன்னும் இங்கே தான் மூவ் ஆகிட்டுருக்கா? நம்ம கதவை சாத்திடுவோம். இதை வேறு பார்த்துக்கிட்டு கீழே போவோமா? நம்மளை கிச்சன் போய் பார்ப்போம். இதை ஓப்பன் பண்ணி வைப்போம். இது ஒரு கீ, ஸ்பெஷல் கீ, அந்த மேலே உள்ளது ஓப்பன் பண்ணுறதுக்கு. இதை இங்கே போட்டுட்டு திரும்பி கீழே போய் வேறு ஏதாச்சும் இருக்குன்னு பார்ப்போம். இதை திறப்போம். பெயிண்டிங் பீஸ் தான் ஒன்று இருக்குது. இங்கே பெயிண்டிங் பீஸ் நிறையா கிடச்சிருச்சு. இது எடுத்துகிட்டு போய் அதேமாரி அது கீழே ட்ராப் பண்ணிடுவோம். நம்ம போவோம். ட்ராப் ஆகிடுச்சு. அடுத்ததா இதுலேயும் ஒன்றுமே இல்லை. இது என்னது? கன் பீஸ். நம்ம ஒரு கன் பீஸை சக்கர முடிக்க போகிறோம். கன் பீஸை முடிச்சிட்டோன்னா மேலே போய் ஒரு விஷயத்தை ஷூட் பண்ணோன்னா கிராணிஸ் ஆகாது, நம்ம தான் செத்துருவோம் அதுக்கிட்ட. முதல்ல கன் பீஸை செட் பண்ணிவிட்டு எதுக்கு நான் சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியும். முதல்ல புல்லட்டை போட்டுப்போம். புல்லட்டை போட்டாச்சு, கன்னை லோட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம மேலே போய் ஒரு இதை ஷூட் பண்ண போகிறோம். அது என்னன்னா, இருங்க முன்ன பேட்டரியை போய் செட் பண்ணிப்போம். டக்குன்னு வேலையை முடிச்சுடுவோம். இவ்வளோ நேரம் முடிக்கிறோம், கேம் நல்லபடியாக முடிஞ்சா சரி. பேட்ரி செட் ஆகிடுச்சு. திரும்பி மேலே போவோம். இதுனா இது வழி தான் வந்தோமா? மேலே போயிட்டோம்.
வேறு என்ன இருக்குது இங்கே? இது பெயிண்டிங் பீஸ் ஒன்றா சேர்த்துருவோம் எல்லாத்தையும். நம்மக்கிட்ட நிறையவே பெயிண்டிங் பீஸ் இருக்குது. எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் என்ன தான் ஃபோட்டோவில் வருதுன்னு பார்ப்போம். இதையும் போய் ஃபேஸ் பண்ணிடுவோம். அவ்வளோதான், லாஸ்ட் பீஸ். யார் இது? கிராணி. அட, நம்ம கிராணி இதுதானே மேலே நிற்கிது. இது ஃபோட்டோ என் உடச்சி வச்சுருக்கு. சரி, நம்ம போய் கன்னை எடுத்துட்டு மேலே போவோம். டக்குன்னு திரும்பி அப்படியே படிக்கட்டு மேலே ஏறி ஒரு திரும்பிங்கன்னா அந்த ஒர்க்கு பாருங்கள். அதை ஷூட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஒரு ஸ்க்ரூ ட்ரைவர் கீழே விழுவோம். அது எதுக்குன்னு எனக்கே தெரில. இருந்தாலும் எடுத்துப்போம். கீழே போயிடும். காருக்கு யூஸ் ஆகும் போல இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போயிட்டோம். இப்போ தான் போட்டு ஓப்பன் பண்ணி ட்ரை பண்ணுவோமா? இது என்ன கோடு? பாஸ் லாக் கோடா? இப்போ இது நமக்கு நம்பர் கண்டுபிடிக்கணுமா? எங்கே இருக்குது நம்பரு? இந்த இருக்குது கோடுன்னு போட்டு ஓப்பன் ஆயிருமோ? இப்போ ஓட்டு பார்ப்போம். என்னடா இது, ஏடிஎம் கார்டு கூட ஃபாஸ்ட்டாக இருக்குது. சும்மா வச்ச உடனே ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ நம்ம வேறு கிடைக்குதுன்னு பார்ப்போம். வேறு என்ன இருக்குது? அவனு என்ன நெருப்புலாம் தெரிக்குது. ஒன்றுமே இல்லை. சரி, நம்ம அங்கே போய் பார்ப்போம். இங்கே வேறு ஒன்றுமே இல்லை. இங்கே என்ன இருக்குது? இங்கேயுமே ஒன்றுமே இல்லை உள்ள இருக்கே. டிவி கிட்டே போய் பார்ப்போம். இது என்ன? ஸ்பைடர் கீ. இது என்னப்பது? இன்ஜின் பார்ட். வேறு என்ன இருக்குது? வேறு ஒன்றும் இல்லை, புல்லட் தான் இருக்குது. இன்ஜின் பார்ட். இப்போ இன்ஜின் பார்ட்டை போய் சேர்ப்போம். காருக்கிட்ட. கார் கீழே போகிறோம். அப்படி இன்ஜின் பார்ட்டு, பேட்ரி எல்லாத்தையும் செட் பண்ணிவிட்டு மேலே போய் பார்ப்போம். இந்த இன்ஜின் பார்ட்டு செட் பண்ணிடுவோம். இன்ஜின் பார்ட்டு முடிச்சாச்சு. ஓ, இது அது இல்லை. இதை செட் பண்ணுவோம். அவ்வளோதான். இது எதுக்குன்னு தெரிஞ்சிச்சு நமக்கு. இப்போ அடுத்ததாக நம்ம எங்கே போவோம்? இதை போட்டு ஓப்பன் முடியுமா? சரி, வாங்க மேலே போவோம். நம்ம இந்த கேஸ் ஆகி எதுக்குன்னே தெரியல. நான் ரொம்ப நேரமாக சுற்றி இருந்துகிட்ருக்கேன். இந்த காருக்குள்ளே போக முடியுமா? டோரை தொட்டவுடனே விழுவுது. இதை ஓப்பன் பண்ணு. உள்ளே ஒன்றுமே இல்லை. காருக்குள்ளே எப்படி ஏறுறது? அந்த சைடு போய் பார்ப்போம். ஓ, ஏறியாச்சு. கார் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸ்டார்ட் ஆகலை. வெளில போவோம். ஒன்றுமே இல்லை. கீ. பிண்டிக்கு ஓப்பன் பண்ணுறது கீயா? எத்தனை கீடா? இது எதுக்குன்னே எனக்கும் தெரியல. கேஸ் ஆயில் எங்கே ஃபிட் பண்ணுறதுன்னு தெரில. பின்னாடி கீ ஓப்பன் பண்ணி தான் ஃபிட் பண்ண முடியல இருக்குது. நானும் சுற்றி வரேன். எதுக்கு செட் பண்ணுறதுனே தெரில. மூடிடுவோம் அதை. தூக்கி போயிட்டு இப்போ நம்ம மேலே போவோம். இந்த சுருட்டை எதுக்கு? சரி, எதுக்காச்சும் எதுக்கோ எடுத்து வச்சுப்போம். டேக்கிட்டு போய் கார்கிட்ட போய் இதையும் ட்ராப் பண்ணிடுவோமா? வேணாம், ஏதாச்சும் ட்ரை பண்ணி பார்ப்போம். காரை ஒர்க் ஆகுதா இல்லையான்னு. ஆனால் இதை வச்சு என்ன பண்ணுறது? இது சரி பண்ணணுமா? என்ன அந்த கட்டிங் மிஷின் வச்சு இதேமாரி ஏதாச்சும் வச்சு கட் பண்ணணுமா? இது எதுக்குன்னே தெரில. ஓப்பன் வைப்போம். கீ கேஷ் சவுண்ட். கீயும் கிடையாது. மேலே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்ட்டு. வேறு இது எடுத்துருக்காச்சு. என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். இது என்னது? தொட்டோன்னே விழுவுது. கட்டிங் மிஷின். அதை நான் மேலே போட்டேன். போய் மேலேருந்து போய் எடுத்துகிட்டு வருவோம். எங்கே இது? இந்த இருக்குது. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் கட் பண்ணி வைப்போம். என்ன ஆகுது?
கட் பண்ணுவோம். இங்கே இது கட் பண்ணிட்டாச்சு. ஒன்றுமே நடக்கலை, வேஸ்ட்டு போ. சரி மேலே போவோம். மேலே போய் பார்த்தா நமக்கு ஆல்ரெடி கன்னை எடுத்துப்போம். இந்த கன் எடுத்தால் மேலேயே நிறைய புல்லட்லாம் இருக்குது. அதில் ஒரு புல்லட்டை வந்து லோட் பண்ணிக்க வேண்டியதுதான். இந்த புல்லட்டை லோட் பண்ணி பார்ப்போம். புல்லட்டுக்கிட்ட வந்து புல்லட்டு நம்ம லோட் பண்ணிப்போம். நம்மளாம் கன்னை கையில் எடுத்தாலே சுட்டணுன்னு தான் ஆசையாக இருக்குது. என்னத்தை சுடலாம்? ஏதாச்சும் கிடைக்கும், சுட்டு பார்ப்போம். என்னத்தை சொல்லலாம்? இங்கே சுடுவோமா? இங்கேயும் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. சரி, நம்ம வேறு எங்கேயாச்சும் போய் பார்ப்போம். வேறு என்னத்த சொல்கிறது? கிராணி சுட்டு பார்ப்போமா? சாவுதான் நான். கிராணி எங்கே இருக்க? உனக்கு ஹெட்ஷாட் போடுறேன், வாயிலே வாங்கிக்கோ. என்ன அப்பவும் சாவலை? என்னங்க சாவவே இல்லை? ஓ, கிராணி ஒரு பேய் தானே, அதை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? சரி, இப்போ எங்கே போகிறது? இப்போ எல்லாத்தையும் எடுத்துட்டோம். நான் நிறையா கேட்குது. எங்கேப்பா அந்த பேயை காணோம்? எங்கே போச்சு? இங்கே அது காணோம். செத்து வாயிலேருந்து ரத்தமாக ஊற்றி கிடந்துச்சேப்பா. முதல்ல நம்ம அந்த பேயை தேடுவோம். இதுண்ணா சாவி, இது மட்டும் இங்கே இல்லையே. இதான்ப்பா அந்த ஸ்பைடர் கீ. அந்த இது நமக்கு பொழைச்சி போகணும்னு சொல்லி ஒரு சாவியாக இது போயிருக்கு. ஏதாச்சும் ஓப்பன் பண்ண முடியுமா பாப்போமா? இது ஓப்பன் பண்ண முடியல. இதையும் ஓப்பன் பண்ண முடியாது. அது ரிமோட்டு இதுக்குள்ளே வச்சுருக்கா. பீரோனாலே எம்டியாக தான்ப்பா இருக்குது. ஓ, இந்த சேஃப்டி லக்கியா? இதுவும் கிடையாது. வேறு எதுக்கு தான் யூஸ் ஆகும்? தேடுவோம். இது கார் கீயும் இல்லை. ஏதாச்சும் ஓப்பன் ஆகுமா? இதுவும் ஓப்பன் ஆகலை. சரி, மேலே போய் ஏதாச்சும் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். மேலே போய் பார்த்தா ஒன்றுத்துக்கும் ஒன்று இல்லைன்ட்டு இருக்குது. சரி வாங்க, இன்னும் கொஞ்சம் மேலே போகுமா? கீழே வந்துட்டோம். சரி, இருக்கும் இந்த கீயை நம்ம இங்கேயே வச்சுட்டு போய்டுவோமா? மேலே போய் வச்சுப்போம். இங்கே ஏதாச்சும் ஓப்பன் பண்ணுறது இருக்குன்னா பார்ப்போம். சரி, இந்த கீயை நம்ம இங்கேயே போட்டுட்டு கன் எடுப்போம். கீழே போகிறதுக்கு மறந்துட்டோமே, கீழே போய் பார்ப்போம். அந்த நாய் வீடு போய் பார்ப்போம், அதுதான் இருக்குதா இல்லையான்ட்டு. போஸுக்கு டாகு வந்து கிடச்சிட போகுது. ஹலோ, ஓப்பன் ஆகு. இதுவும் ஓப்பன் ஆக மாட்டேங்குது. இப்போ எதுக்குறா அந்த கீ? இந்த ரூம் ஓப்பன் பண்ணுறதா? இதுதான் ரூமே கிடையாதே. சரி, நம்ம இதுக்கு கீழே போய் பார்ப்போம். இங்கே எதுவும் சாவி போடுற மாதிரி இருந்ததுக்கும் ஒன்றும் இல்லையே. திரும்பி நம்ம வீட்டுக்கிட்டே வந்துட்டோம். இந்த லெட்டர் வேறு ஒன்று இங்கே கிடக்குது. அது என்னன்னு நமக்கும் தெரியல. சரி, இதுக்கு மேலே போய் பார்ப்போம். இந்த சாவி போடுறவங்க வச்சுருக்காங்க. மேலே ஏறிட்டோம். இங்கேயும் ஒன்றுமே இல்லை. இதுக்கு மேலே போய் பார்ப்போம் என்னச்சும் இருக்கான்ட்டு. இங்கேயும் ஒன்றும் இல்லை. இது ஒரு வெப்பன் கீனா? வெப்பன் கீ வச்சு கண்டுபிடிக்கணுமோ? ஓ, அது வேறு ஒரு சாவி இருக்கா? இந்த கீ நம்ம எதுக்கு போடுறது? மறந்துட்டோம் நம்ம ஏதாச்சும். வேறு ஒன்றுமே இல்லையே. சரி, நம்ம வாங்க வெளில போவோம். இந்த கீ எங்கேயோ போட்டுட்டு வேறு ஏதாச்சும் கிடைக்குதான் வைப்போம். இதை மறந்துட்டோமே. இந்த கீ எதுக்குன்னா நம்ம மேலே போயிருந்த ரூஃபில் போய் திறக்கிறதுக்கு. இதுக்குள்ளே முக்கியமான விஷயம் இதுதான். இங்கே தான் நான் அடிக்கடி சாவுறேன்.
இந்த திறந்துட்டு நம்ம மேலே போயிடக்கூடாது. இதுக்கு நம்ம கன் எடுத்து போய் பார்ப்போம் மேலே போனால் என்ன ஆகுதுன்னு. எனக்கு கீழெலாம் கொடுத்துருக்கானோ கிராணி கீனி வந்துட போகுது. அங்கே ஏதாச்சும் கிராணி வந்துட்டு நம்மளை சாவடிச்சிச்சுன்னா நம்ம அவ்வளோதான். திரும்பி இந்த கேமை ஃபஸ்ட்லேருந்து விளாடணும். சரி அவங்க மேலே போவோம். புல்லட்டை ரீஃபண்ட் வேணுமே. புல்லட் எங்கே எடுத்தோம்? இங்கே எங்கேயோ புல்லட் இருந்துச்சு. இந்த இருக்குது. புல்லட்டை போட்டுப்போம். இப்போ கிராணியும் நடந்தணும். ஷூட் தான். கன்னை லோட் பண்ணியாச்சு. மேலே போவோம். இந்த கதவு திறந்தே தான் இருக்குது. மேலே போயிட்டு இங்கேயே புல்லட் இருக்குது. சேஃப்டிக்காக கொடுத்துருக்காங்க போல இருக்குது. அந்த ரெட் கலர் பட்டனை ஷூட் பண்ணி பார்ப்போம். ஒன்றுமே ஆகல. இன்னொரு புல்லட் எடுத்துப்போம். போட்டு பார்ப்போம். வேறு ஷூட் பண்ணி இங்கே ஷூட் பண்ணலாம். இங்கே ஷூட் பண்ணுவோமா? இங்கே வேணாம். இங்கே வேறு எங்கே ஷூட் பண்ணலாம்? அதை ஷூட் பண்ணி பார்ப்போம். ஷூட் இட். கரெக்டாக எய்ம் பண்ண முடியல. திரும்பி அதே ஷூட் பண்ணுவோம். இதில் இந்த எய்மிங் தான் கஷ்டமாக இருக்குது. அவ்வளோதான். இதுவும் ஒன்றும் ஆகலை. சரி நம்ம அடுத்த புல்லட் வச்சு உள்ளே ஷூட் பண்ணுவோம். சரி ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம சேஃப்டியாக போகலாம். வாங்க இந்த புல்லட்டையும் போட்டுட்டு நம்ம போவோம். நமக்கு சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு முக்கியம். போவோமா? பொறுமையாக போவோம். டக்குன்னு ஏதாச்சும் வந்துட போகுது. இங்கே வர சிலந்தியாக இருக்குது. சிலந்தி கிளந்தி கிடச்சிட போகுது. அந்த ஃபோட்டோவில் பார்க்குற மாதிரி. இந்த ரூம் தான் போட்டிருக்கானு அந்த ஃபோட்டோலையும். ஒன்றும் இல்லை. சரி வாங்க வாங்க பொறுமையாக போய் போவோம். வந்துச்சுடா பா. செத்துட்டோம். இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ கிட்டக்க வந்தோமே. இப்படி இந்த ஸ்பைடர்கிட்ட கடி வாங்கியா சாகணும். அடுத்த நாள் ஓப்பன் ஆகிடுச்சு. இதுக்கு மேலே அந்த கேமை முடிச்சுக்கலாம். இதோட இந்தமாரி நிறைய கேம் வீடியோங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோட அந்த